வணக்கம். ஹாய். நம்ம போன பாடத்தில் வந்து அலிஃப் பாத்தா வந்து பார்த்துருந்தோம். இப்போ டே 2ல் வந்து நுக்தானா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். நுக்தானா புள்ளிகள்னு அர்த்தம். அதை வச்சு தான் நம்ம ஒரு எழுத்துமே ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ வந்து மேலே ஒரு நுக்தா இருக்குது, மேலே 2 நுக்தா இருக்குது, கீழே 2 நுக்தா இருக்குது, மேலே வந்து 3 நுக்தா இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ஒரு லெட்டர்ஸ்மே ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது நுக்தா வச்சு என்னென்ன லெட்டர்ஸ் வருதுன்றது பார்ப்போமா? பாண்ட ப்ரொனன்சியேஷனுக்கு கீழே வந்து நம்ம ஒரு நுக்தா வந்து வருது நம்மளுக்கு. தா இது கீழே மேலே வந்து 2 நுக்தா இருக்குது. நம்ம என்ன ப்ரொனன்சியேஷன் கொடுக்குறோம்? தா. சா. இதில் வந்து மேலே 3 நுக்தா வந்துருக்கு. இது வந்து நம்ம சான்னு சொல்கிறோம். இப்படி நம்ம நார்மலாக சொன்னால் ஹான்னு சொல்லுவோம். நடுவில் வந்து ஒரு நுக்தா வந்திருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீன்னு சொல்லுவோம். அது ஹா. இது மேலே ஹா மேலே ஒரு நுக்தா வந்திருக்கு. இதுக்கு ஹான்னு சொல்லுவோம். ஜால். இதுக்கு மேலே ஒரு நுக்தா வந்திருக்கு. தாலுக்கு மேலே நம்ம இது வந்து ஜால்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே ஒரு நுக்தா வந்திருக்கு. ஜே. அடுத்தது ஷீன். என்னது? ஷீன். லோ. இதுக்கு மேலே ஒரு நுக்தா வந்திருக்கு. அடுத்தது கொயின். இதுக்கு மேலே ஒரு நுக்தா வந்திருக்கு. ஃபா. ஃபா. இதுக்கு மேலே ஒரு நுக்தா வந்திருக்கு. காஃப். காஃப்க்கு மேலே 2 நுக்தா வந்திருக்கு. நூன். இதுக்கு மேலே ஒரு நுக்தா வந்திருக்கு. யா. இதுக்கு கீழே 2 நுக்தா வந்திருக்கு. இதான் நுக்தாவுடைய லெட்டர்ஸ். நம்ம அந்த புள்ளிகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த லெட்டர்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷன்ஸ் பண்ணுவோம். இந்த லெட்டர்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். நுக்தா இல்லாத லெட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அலிஃப், ஹா, தால், ரா, ஷீன், சாது, தோ, ஹைன், கேஃப், லாம், மீம், வாவ், ஹா. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நுக்தா இல்லாத லெட்டர்ஸ். இன்ஷாஅல்லாஹ் இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்லேயோ டிஎம் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.